காதலர் தினம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு காதல் ஜோடி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமான சம்பவத்துல நடந்து முடிஞ்ச ஒரு காதல் கதை. இளவரசன் திவ்யா. தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமுதாயத்துல பிறந்தவர் தான் இளவரசன். அதுக்கு சற்றே ஒரு படி மேல உள்ள சமுதாயத்துல பிறந்தவங்க தான் திவ்யா. இளவரசன் அப்படி ஒரு சமுதாயத்துல பிறந்ததுனாலயோ என்னமோ அவர் காதலிச்சிருக்க கூடாதுல. பாவம் இளவரசன் அது தெரியாம ஒரு ஆசையில காதலிச்சதுனால கொலையும் பண்ணிவிட்டாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க 2 பேரும் காதலிக்க மட்டும் இல்ல, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரையும் பிரிக்கணும்னு ஏதேதோ டிராமா பண்ணி கடைசியில பிரிச்சும் போட்டாங்க, அவரை கொலையும் பண்ணிட்டாங்க. சாரி தப்பா சொல்லிட்டேன், கொலை பண்ணி பிரிச்சுட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இளவரசனை வெட்டி தண்டவாளத்துல போட்டப்ப இளவரசன் செத்து போயிருப்பாப்லன்னு? அதுக்கப்புறம் அந்த அம்மா கோர்ட்ல வந்து அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னுச்சு பாருங்க. கண்டிப்பா அப்பதான் செத்து இருப்பாப்ல. உங்க அம்மா அப்பாவோட கௌரவம், உங்க குடும்பத்தோட ஜாதி வரி, இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியம்னா எதுக்கு நீங்க எல்லாம் காதல்னு ஒன்ன பண்ணி அந்த பையனை காவு வாங்குறீங்க? உங்களை லவ் பண்ணதை காட்டிலும் அந்த பையன் வேற என்ன தப்பு பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கொடுமையான சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல அங்கங்க இதே மாதிரியான ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது மாறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாறும். எல்லாரும் எல்லாரையும் சரிசமமா நினைச்சா மாறும்.